ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸில் 12 மந்திரக்கல் சக்தியோடு இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமன் சார்ஜர் தான் நம்ம ஷெண்டு. ஸோ இந்த ஷெண்டுவோட இந்த 12 மந்திரக்கல் சக்தியை தாண்டி சில பென்டன் ஏலியன்ஸால் மட்டும்தான் அவர் கூட சண்டையே போட முடியும். ஸோ அந்த மாதிரி இவருடைய பவரை தாண்டி இவர் கூட சண்டை போட்டு வின் பண்ணுவோம் இல்லை சண்டை போகிற அளவுக்காக இருக்கிற 7 பென்டன் ஏலியன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற பவரோட இருக்கிற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ. ஸோ பென்டன்ட்ட ஏகப்பட்ட அல்டிமேட் ஏலியன்ஸ் இருந்தாலுமே இந்த அல்டிமேட் எக்கோ எதுக்காக இங்கே வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு கேரக்டரால் மட்டும்தான் ஒரு வில்லனை டச் பண்ணாமலோ இல்லைனா டைரெக்டாக சண்டை போடாமலோ தன்னுடைய பவர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணவோ இல்லைனா டிஃபீட் பண்ணவோ முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவருடைய இந்த சானிக் பிளாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பவரோ இல்லைனா அந்த சானிக் ஸ்க்ரீம் பவரோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஷெண்டுவுக்கு டேமேஜை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஷெண்டுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து தப்பிச்சிக்கிற பவருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது டேரெக்டாக ஒரு அட்டாக் பண்ணிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவரால் ஹீல் ஆக முடியும், ஏன்னா அவர்கிட்ட வந்து ஹார்ஸ் ஸ்டைலிஷ்மெண்ட் இருக்குது. இருந்தாலுமே ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஷெண்டுவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடவை ஜாக்கி சான் சீரீஸ்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் எக்கோவால் கண்டிப்பாக நம்ம ஷெண்டுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்க முடியும். ஆனால் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஏன்னா ஷெண்டுக்கிட்ட 12 மந்திரக்களோட சக்தி இருக்குது. அந்த மந்திரக்களோட சக்தியெலாம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அல்டிமேட் எக்கோ கண்டிப்பாக நம்ம ஷெண்டுவோட ஒரு ஒர்த்தான ஆப்போனண்ட்டாக இருப்பார். அதனால தான் அவருக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம ஷெண்டுவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க்கு. ஸோ கிளாக் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா டைமை மேனிபுலேட் பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான பென்டன் ஏலியன். ஸோ இந்த ஏலியன் நினச்சா நம்ம ஷெண்டு வந்து டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இவரை வயசாக்கி கொள்றதுங்கிறது பாசிபிளே இல்லாத விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஏஜை வந்து கம்மி பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு மந்திரக்கள் அப்புறம் வந்து இந்த ஆட்டு மந்திரக்கள் சோலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த குதிரை மந்திரக்கள் நாய் மந்திரக்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து ஏஜ் ஆகிறதுலேருந்து வந்து தடுத்து காப்பாற்றுது, அவருடைய பவரை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து எவ்வளோ வயசானாலும் சரி அது வந்து பெருசாக அவர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க் வந்து அந்த டைமை வந்து ஃபார்வர்டில் பண்ணி அது மூலமாக வந்து வயசாக்கி கொள்கிற ட்ரிக்கை விட்டு வேலை செய்ய முடியாது. ஆனால் இவர் வந்து டைமை ஃப்ரீஸ் பண்ணுற பவர் வச்சு ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமை ஃப்ரீஸ் பண்ணுற பவர்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஷெண்டுக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு மந்திரக்கல்லுமே அவரை காப்பாற்றாது. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைமை ஈஸியாக வந்து இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஷெண்டுவுக்கு பயங்கரமான டேமேஜ் கொடுத்து காலம் முழுக்க அப்படியே ஒரு சிலை மாதிரி அவர் நிற்க வைக்க முடியும். ஸோ மந்திரக்கல் இருந்தாலும் அவர் வந்து சிலையாக நிற்க வைக்க நம்மளுடைய கிளாக் ஒர்க் ஆல முடியும். மந்திரக்கல்லாம் எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாச்சுவாக மாறிடுவார். ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாக் ஒர்க் வந்து நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஏலியன். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற பவரில் இருக்கிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூபிக்கு. ஸோ டூபிக்கால் வந்து நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நம்ம ஷெண்டுக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு மந்திரக்கல்லுமே பார்த்திங்கன்னா டூபிக்கோட பவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லேயோ இல்லைன்னு வச்சுங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஷெண்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே டூபிக்கு டிஃபீட் பண்ணுவார். ஆனால் நம்ம டூபிக்கோட அந்த நைட் மேரிஸ் ஃபேஸாக இருக்கட்டும், அந்த கேஸ் அந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷெண்டுவுக்கு ஒரு பயங்கரமான வீக்னஸாக இருக்கும். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம ஆட்டு மந்திரக்கல்லாலேயோ இல்லைனா வந்து நம்ம குதிரை மந்திரக்கல்லாலேயோ இல்லைனா நம்மளுடைய எலி மந்திரக்கல் எதை பயன்படுத்தினாலுமே சரி கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டரோட அந்த ஃபியரை உருவாக்கக்கூடிய அந்த நைட் மேரிஸ் ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷெண்டுவால் தப்பிக்க முடியாது. ஸோ ஒருவேளை ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நம்ம டூபிக் தோற்று போய் சாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் மற்றபடி இவருடைய அந்த பவர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அகென்ஸ்டாக வந்து ஏதாச்சும் கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஷெண்டு ட்ரை பண்ணலாம், அது சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா டூபிக் வந்து கண்டிப்பாக நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு அது டூபிக் பார்த்திங்கன்னா 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணக்கூடிய இன்னொரு ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா அட்டாமிக்ஸு.
ஸோ அட்டாமிக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷெண்டுவுக்கு மிகப்பெரிய வீக்னஸாக மாறும். அதாவது இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி கண்டினியூவாக நம்ம அட்டாமிக்ஸ் வந்து நம்ம ஷெண்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஷெண்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டிஃபீட் ஆகிற லெவலுக்கு போகலாம். ஆனால் டிஃபீட் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய அந்த ஷெண்டுவோட மந்திர கற்கள் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து சரி அதெல்லாம் பவர் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க அட்டாக் பண்ணும்போது அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதில் வந்து இந்த குதிரை மந்திரக்கல் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரை வந்து அந்த ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து அடிக்கடி வந்து க்யூர் பண்ணிகிட்டே இருக்கும். அது இந்த ஹீலிங் பண்ணுற பவர் வச்சு பார்த்திங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட்ஸை இழந்தாலோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரீஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி சான் சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா அட்டாமிக்ஸ் வந்து தான் பவர் யூஸ் பண்ணி ஷெண்டுக்கு டஃப் கொடுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. ஏன்னா அட்டாமிக்ஸோட அந்த நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் பஞ்செலாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் ஜெயிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அட்டாமிக்ஸால் முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஷெண்டு பார்த்திங்கன்னா மேஜிக் பவர்லேயே ஊறி போன ஒரு கேரக்டர். அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் டிஃபீட் பண்ணவே முடியாது. சொல்லப்போனால் இந்த கேரக்டரோட மந்திரக்கல்லை பிரிக்கிற சக்தி கூட பார்த்திங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ் கிட்ட கிடையாது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அட்டாமிக்ஸ் வந்து என் லிஸ்ட்டில் இடம் பிடிக்கலாம், ஆனால் 100% வின் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு பாசிபிளுமே கிடையாது. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அட்டாமிக்ஸ்க்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற பவரோட இருக்கிற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கு. ஸோ ஃபீட்பேக்கை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீட்பேக்கோட பவர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களோட பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ ஷெண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மந்திரக்கற்கள் வந்து தொடர்ந்து பவர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபினிட் லெவலில் பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து நம்மளுடைய ஷெண்டுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஷெண்டுவோட முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு டிராகன் மந்திரக்கல் இல்லைனா பன்னி மந்திரக்கல், ஸோ அதை தாண்டி வந்து சேவல் மந்திரக்கல் ஏதாச்சும் ஒரு மந்திரக்கலோட சக்தியை பயன்படுத்தி ஸோ தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து தன்னுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறாருன்னு வச்சுங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து அவர்கிட்டேருந்தே எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா எவ்வளோ பெரிய பிக் பேங் பிளாஸ்டோட பவரையே அப்சர்வ் பண்ணவர் அவர். ஸோ அவருக்கு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தொடர்ந்து அப்சர்வ் பண்ண ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷெண்டு வந்து அவருடைய பவரை வச்சு அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஷெண்டு 12 மந்திரங்களோட சக்தியும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் வர சில ஏலியன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மந்திரக்கற்கள் வந்து இன்விசிபிலிட்டி பவரை கொடுக்குது, ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடிய பவர் கிடையாது, ஷேப் ஷிஃப்டிங் பவரு, ஸோ அதையும் தாண்டி வந்து பிளாஸ்ட்டை உருவாக்கக்கூடிய பவரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய 12 மந்திரக்கல் மூலமாக நம்மளுடைய ஷெண்டுவுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இவங்க யாருமே அவர் முன்னாடி நிற்கவே முடியாது. அப்புறம் இந்த வீடியோ மேக் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணாத லெவலில் இருக்கும்போது நம்மளுடைய 2 கேரக்டரும் வந்து ஒரு நேருக்கு நேரம் சண்டைக்கு வர சமயத்தில் டக்குன்னு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து பென்டன் கிட்ட இருக்கிற இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவங்களால வந்து ஷெண்டுக்கு டஃப் கொடுக்கவோ இல்லை வின் பண்ணவும் முடியும். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மற்றவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்ற காரணத்தினால அவர் பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு, கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபீட்பேக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறோம். நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற பவரோட இருக்கிற பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேபிக் அண்ட் அல்டிமேட் வேபிக்கு சொல்லலாம். ஸோ ஷெண்டுவோட சைஸுக்கெலாம் வந்து வேபிக்கே போதும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷெண்டு வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக தன்னோட சைஸை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் சீரிஸோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டிராகோ வந்து அந்த மற்ற 7 இம்மோர்டல் சார்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுடைய பவரை வந்து அப்சர்வ் பண்ணி அதன் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர மான்ஸ்டராக மாறி இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஷெண்டுவும் பார்த்திங்கன்னா அவன் சைஸுக்கு ஈக்குவலாக மாறி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா 2 பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 மீட்டர் வரைக்கும் இருக்காங்களே வச்சுப்போம். ஆனால் நம்ம பேபிக்கோட பேசிக் ஹைட்டே பார்த்திங்கன்னா 100 மீட்டர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்மளுடைய பேபிக்கு வந்து நம்மளுடைய ஷெண்டுக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் கொடுத்து அடி பின்னி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஏற்கனவே சொன்னதான் 12 மந்திரங்களோட சக்தியை பர்ஃபெக்டாக ஷெண்டுவை யூஸ் பண்ண விட்டால் அவர் ஜெயிச்சிருவார். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சான்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கு அதே நேரத்தில் வந்து வேபிக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வேபிக்கு வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி 12 மந்திரங்கள் சக்தி இருந்தால் கூட ஷெண்டுக்கு வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. ஸோ என்னோட காஸ்மிக் பிளாஸ்ட்டு ஸ்பீடு அதை தாண்டி வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்து சைஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேபிக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பேபிக்கு இடம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏலியன் எக்ஸு.
ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீடான ஒரு ஏலியன். சொல்லப்போனால் பென்டன் யூனிவர்ஸ்லேயே இவர் தான் வந்து டாப் டயரில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ இவர் போயிட்டு நம்ம ஷெண்டு கிட்ட மோதுறதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெண்டு வந்து ஜஸ்ட் ஒரு என்டிட்டி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆனால் என்டிட்டியெல்லாம் தாண்டி ஒரு சுப்ரீம் காடாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸ் வந்து பென்டன் சீரிஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஷெண்டு முன்னாடி நின்றுட்டு தன்னோட சொடக்கு போட்டார்னு வச்சுங்க, அந்த 12 மந்திரக்கள்லாம் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடும். அது கூடவே நம்ம ஷெண்டும் பார்த்துட்டிங்கன்னா காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏலியன் எக்ஸ் கிட்ட பவர் இருக்குது. ஸோ அதனால் அவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தான பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இல்லையா 100% நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ணுற பவர் இருக்கிற ஒரே கேரக்டர் நம்ம ஏலியன் எக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்நேரம் சில பேர் வந்து நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு, பெஸ்கி டஸ்ட்டு, அப்புறம் கிராவட்டாக்கு இந்த மாதிரி ஏலியன்ஸ் கூட சான்ஸ் இருக்குமே, ஹிமகாசார் கூட டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹிமாஸோட ஸ்ட்ரென்த் தான் பார்த்திங்கன்னா ஷெண்டுக்கு பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கும் ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் கோஸ்ட் ஃப்ரீக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக சான்ஸ் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வேர்சஸ் பேட்டில் வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம பென்டனோட கிளாசிக் சீரிஸில் இருக்கிற ஏலியன்ஸ்க்கும் ஷெண்டுக்கும் ஃபைட் வச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கால் வின் பண்ண முடியுமென்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஆட்டு மந்திரங்களோட சக்தி பார்த்திங்கன்னா அவரோட சோலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் யாராச்சும் வந்து நம்ம ஷெண்டோட பாடியை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களால பொசஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் வந்து ஒரு டீமன் சார்ஜரர். அதையும் தாண்டி இந்த ஆட்டு மந்திரக்கல், அப்புறம் நாய் மந்திரக்கல், புலி மந்திரங்களோட சக்திலாம் பார்த்திங்கன்னா அவரோட சோல், பாடி ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கால் கண்டிப்பாக அவரை பொசஸ் பண்ண முடியாது. அண்ட் பெஸ்கி டஸ்ட்டாகவும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெஸ்கி டஸ்ட் தன்னோட ஸ்லீப்பிங் டஸ்ட்டை யூஸ் பண்ணால் இந்த பக்கம் தன்னுடைய குதிரை மந்திரக்கல், நாய் மந்திரக்கல் சக்தியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷெண்டு யூஸ் பண்ணிடுவார். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அதிலேருந்து வெளில வந்துட முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான எஃபோர்ட் போட்டாலுமே வந்து கண்டிப்பாக நம்ம பெஸ்கி டஸ்ட்டாலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா சில ஏலியன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 7 ஏலியன்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மைண்டில் ஒரு ஏலியன் வச்சுருப்பீங்களா, இந்த ஏலியன் நினச்சா அசால்ட்டாக நம்ம ஷெண்டுவை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஏலியன் யாருங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.